உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஒரு கவலை அதெல்லாம் மறந்து அப்படியே தன்னையே நம்ம முருகனுக்கு அர்ப்பணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. அதாவது காற்று மலை இயற்கை இதுதான் இந்த மருதமலை. சரியா வந்து எந்த மலைனாலும் ஏறி இறங்கிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மலைனாலும் ஏறி இறங்கிடுவேன். இந்த முட்டா போயிருக்கேன் பாருங்க, இவனால் ஒன்றுமே ஏற முடியாது. இப்போ இவனால தான் நம்ம வந்து பஸ்ஸில் போக போகிறோம். அதையும் எடுத்துகிட்டு நான் வீடியோ போடுறேன் பாருங்க. அதான் அந்த பஸ்ஸில் அங்கே இருக்க பாருங்க. அதாவது இன்றைக்கி ஒன்றும் இல்லை மக்களே, நாங்கள் வந்து இன்றைக்கி மருதமலை கீழே கோயிலுக்கு தான் போகிறோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துனே பூரா 4-5 பஸ்ஸு நின்றுச்சு. 4-5 பஸ்ஸு நின்றுனே ஒரு பஸ்ஸு சரி ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினா ஒரு முடிவில் ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினா ஏன்னா பாட்டு பாருங்க. நாங்கள் போகிறது வந்து கோயிலுக்கு, ஆனால் பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ 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 இந்த பஸ்ஸில் வந்து இந்த சாங் இல்லாமல் இந்த ட்ராவல் வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஏன்னா இந்த சொல்லி எழுதப்படாத ஒரு சட்டம். இந்த பஸ்ஸில் ஏறினாவே இந்த மாதிரி சாங்கை தான் கேட்கணும். ஆமாம், அந்த பழைய காலத்து கவர்மெண்ட் போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இதனால சூப்பராக இருக்குது இந்த பஸ். நம்ம ஏறும் போது அந்த விஜய் சாங்கு அந்த அதாவது இது வந்து ஒரு 80க்கு முன்னாடி நாங்கள் பஸ் ஏறும் போது ஒரு 90க்கு அப்புறம் வந்த சாங்கு. இந்த சாங்கு தான் நல்லா இருக்கு கேட்க. நான் பேசுறது கூட மருதமலையிலே மலை மேலே தான் இருக்காரு. நாங்கள் மேலே போய் என்னன்னு பார்க்குறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மருதமலையில் இருக்கோம். ஓகேவா, மலை நல்லா உண்மையிலே நல்லா இருக்கு சாப்பாடு. அதாவது நாங்கள் மருதமலைக்கு வந்துட்டு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டமே சரியான கூட்டம் நின்றுக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் கிடச்சி வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள் இன்றைக்கி நம்ம பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமியா வாயில் கூட அது வரமாட்டுது. நல்ல நாள் பொழுது கூட்டம் அலம்போது பசியோ தாங்க முடியல. டக்குன்னு வந்து சரி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து வாங்கிட்டு இருக்கோம். பார்த்துங்க இதுதான் இன்றைக்கி. அதாவது மலை அடிவாரத்தில் இந்த ஹோட்டலில் பேர் என்ன தெரியுமா? முருகன் ஹோட்டலு. அவரை பார்க்க வந்துட்டு அவர் ஹோட்டலே சாப்பிட்றோம். என்ன ஆனால் என்ன எங்கள் வீட்டுக்கு காசு வைக்கிறாங்க. இது அண்ணன் தானே கிடையாது, உங்களோட ஹோட்டல் சாப்பாடு பாருங்க. இப்போ இவன் என்ன சொல்லுன்னு பாருங்க. சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறது, பசிக்குது. நான் பசிக்குது. பஸ்ஸில் எப்படி வந்த? பசி தாக்க முடியல. நல்லா இருந்துச்சு. 2 பொரியல் தெரியுதா? பொரியல் 2 பொரியல், அதாவது வெண்டைக்காவும் இது என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. சரி அது என்னன்னு தெரியல. சாப்பாடு அப்புறம் எல்லாமே இருக்குது. நல்லா சாப்பிட்டு திரும்ப மலையிடலாம். ஓகே, மேலே போயிட்டு மிச்சத்தை நான் சொல்கிறேன். இதில் வந்து அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து இலையில வந்து ரசத்தை எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. அதாவது ரசத்தை எப்படி சாப்பிடணும்னா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், ரசமாவது மோராவது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மோரை சாப்பிட்ற ஒரு இது இருக்குன்னு தெரியுமா? இங்கே பாருங்க 4 விரல் பாகுபலியில் சொல்லுவார், இப்படி பிடிச்சிட்டு வெளியே, அதாவது இப்படி பிடிச்சிட்டு வெளியே வர்ற மாதிரி மிர்ச்சியே ஓடிட்டார் அவர். இந்த மாதிரி பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஒரு குளிமா வச்சுக்கிட்டு இப்படி வச்சு இப்படி இந்த பக்கம் இப்படி வலிச்சா இப்படி வரும். இதுதான் இலையில வந்து ரசம் சாப்பிட்ற முறை. இதுதான் கரெக்டாக. இப்படி ஒரு சொல்லட்டு அவர் உங்கள் அப்பா பண்ணார். இப்படி இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி ஒரு சொல்லட்டு, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இது நானே யூடியூப் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். அதனால் நான் சரி நமக்கு தெரிஞ்சதை நம்மளோட நண்பர்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. இலையில சாப்பிடும்போது எப்பவுமே இப்படி ஒரு வலிச்சு இப்படி தான் சாப்பிடணும். ஓகேவா? இப்படி வலிச்சு ஓகே நல்லா இருக்கு. அதாவது காற்று மலை இயற்கை இதுதான் இந்த மருதமலை. சரியா, நல்லா இருக்கு. ஆனால் காற்று செம்ம காற்று, வர வழியில் சூப்பராக இருந்துச்சு. இந்த இப்போ தான் ஒரு அடிக்கிற நம்ம இந்த மலையில் ஏறி வரோம்ல, மலையில் ஏறி வந்து வேர்த்து கொட்டுது.
இப்படி கொட்டும் போது இந்த காற்று அடிக்கும் போது அந்த காற்று நம்ம உடம்புல பட்டுனே ஒரு ஏசியில் இருக்கிற மாதிரி எஃபெக்ட் மாதிரி வருது. அதனால் இந்த டைலாக் சொன்னேன். எப்படி காற்று மழை இயற்கை இதுதான் இந்த மருதமலை. யாராச்சும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணால் என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. தயவுசெய்து ஆமாம் தம்பி நீ சொன்னதை கரெக்டாக சொன்னது எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்க. கமெண்ட்லாம் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ணுவாங்க. சரியாது பண்ண மாட்டாங்க. கமெண்ட் பண்ணுவாங்க சரியா? செம்மையா இருக்கு. அது வீடியோ ரெக்கார்ட் ஆக மாட்டேது. நான் என்ன பண்றது? காற்று அதில் அடிக்கிறது தெரியும். காற்று அடிக்குது. சட்டையெல்லாம் தூக்கி விட்டு ஒரு காற்று வாங்குறாரு. இப்படி தூக்கி விட்டுறோம். ஓகே ரைட்டு. இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு அப்படி மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து நாங்கள் வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்கு கீழே வந்து வரிசையில் லைனில் நின்று வந்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் என்ன பண்ணுறது, இலவச தரிசனம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் இலவச தரிசனம் எங்கே ஒரு சந்தாக போகுது. சந்தில் பூந்து வெளியே வரப்போ நில்லு எங்கே வர 50 ரூபா டிக்கெட்டில் நுழைஞ்சிட்டு 2 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. 50 ரூபா டிக்கெட் வாங்க வந்து சாமி உள்ளே நுழைஞ்சனவே யாரோ பர்டிகுலராக ரேண்டாமல் ஒரு ஆள் வந்து கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு ஆரம்பித்தாங்க. மக்களே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் டிப்ரெஷனாக இருந்து நாங்களும் சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, மயிலுக்கு, வேலுக்கு, தெய்வானைக்கு, திருச்செந்தூரனுக்கு, அப்புறம் வள்ளிக்கு, வண்டிக்கு, வேலுக்குன்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த செஷன் மட்டுமே ஒரு 10 நிமிஷம் இருக்கும் மக்களே. 10 நிமிஷம் அரோகரா சொல்லியே அவன் அப்படியே வந்து உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஒரு கவலை அதெல்லாம் மறந்து அப்படியே தன்னையே நம்ம முருகனுக்கு அர்ப்பணித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. அது வந்து சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அளவு கடந்த ஒரு கவலையோ, அதாவது மனசுலேருந்து ஏகப்பட்ட கவலையெல்லாம் இருக்குது. கவலை எனக்குன்னு நிறைய கவலைகள் இருக்குது. கடந்த ஒரு 20 நாள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ரொம்ப துயரமான சம்பவம். அது என்ன அதை வந்து பர்சனல் வெளியே சொல்ல முடியாது. அந்த கவலையோடு வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது உள்ளே நுழைஞ்சு அந்த சொன்னேன் அந்த கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அதெல்லாம் சொல்ல எல்லாமே வெளியே போய் கொஞ்சம் மனசு லேசானமாக இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுருக்குன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். கமெண்ட் பண்ணுங்க, படித்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். வந்துட்டு உள்ளே நுழைஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உள்ளே நுழைஞ்சனவே அந்த லைன் நின்று உள்ளே போயிட்டு இந்த கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தனை மாதிரி பாடியிருப்போம். இந்த கீர்த்தனில் ஒரு பொம்பளை பிள்ளை வாய்ஸ் சொன்னால் நம்ப மாட்டேங்கிற மக்களே. ஒரு பொம்பளை பிள்ளை வாய்ஸு அப்படியே வந்து அதாவது நாங்கள் ஒரு 4 பசங்க வந்து சொல்லியிருப்போம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி பேசிட்டு அதாவது அந்த கீர்த்தனை சொல்லி முடிக்கவும் அப்படியே ஸ்பாட்டில் அந்த ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து அந்த பொம்பளை வாய்ஸ் வந்து அப்படியே கண்ணீர் கொலையில் இருந்துச்சு. அந்த மாதிரி வாய்ஸ் நான் கேட்டதே இல்லை இது வரைய. யாரான்னு தெரியும் பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் நான் பார்த்ததே இல்லை. கேட்டதே ஃபுல்லெல்லாம் அடிச்சிருச்சு எனக்கு உண்மையிலேயே. யாரை பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை மூஞ்சி நான் எடுக்கலை. உள்ளே நான் சாமி வெளில இருக்கிறதுனால அந்த பொம்பளை பிள்ளை காட்ட முடியல. ஆனால் உண்மையிலே நாங்கள் சொன்னதை விட அந்த பிள்ளை சொல்ல எங்களை அறியாமே அப்படியே கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி ஒரு வேறு மாதிரி என்ன சொல்கிறது அந்த முருகனே அந்த பிள்ளை மேலே இறக்குன மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து மருதமலை வீடியோ தான். அதுவும் எங்கள் அப்பா கூட போட்டிருக்கேன். இவர் தான் இங்கே நின்றுட்டுருக்கேன் பாருங்க. இவர் தான் எங்கள் அப்பா கூட நின்று. அதாவது நான்லாம் வந்து எந்த மலையினாலும் ஏறி இறங்கிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மலைனாலும் ஏறி இறங்கிடுவேன். இந்த முட்டா போயிருக்கேன் பாருங்க. இவனால் ஒன்றுமே ஏற முடியாது. இப்போ இவனால தான் நம்ம வந்து பஸ்ஸில் போக போகிறோம். அதையும் எடுத்துகிட்டு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். அதான் அந்த பஸ்ஸில் அங்கே இருக்காருங்க. அந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். கூட்டம் பாருங்கள், அலாம் மோதுது. இவன் கேட்டால் சொன்னால் நம்புறானா விடுறானா. அந்த பஸ்ஸு வந்துடுச்சு. நன்கொடை எடுக்க போகிறார் பயணச்சீட்டை. அந்த பஸ்ஸில் போகணும்னா இதை கொடுத்தா தான் போக விடுவாங்க. இல்லாட்டி விட மாட்டாங்களா? என்ன மாட்டாங்க.
இன்னொரு பஸ் வந்துருச்சா? வரல. அது வந்தால் தான் இது எடுப்பாங்களே. இப்போ ஃப்ளைட்டுக்கு நிற்கிற மாரி எப்படி பஸ்ஸுக்கு நிற்க வச்சுட்டாங்க நம்மளை. இங்கே வேறு அதே மாரி ஃப்ளைட்டில் போகிற மாரி போர்டிங் பாஸ் இது ஓகேவா? எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் நின்னா தான் அந்த பஸ்ஸு கிடைக்குது. 5 நிமிஷமா? கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக நிற்கிறோம். ஜோ 20 நிமிஷம் இல்லை, என்ன கீழே போயிட்டு கீழேயே டச் பண்ணியிருக்கலாம். இந்த பண்ணால இருக்கானே நம்பி தான் தவறான விஷயம். நம்ம ஃப்ளைட் அங்கே நிற்கிது. டிக்கெட்டை காட்டு. போது நல்லா பஸ்ஸு கிளம்பிருச்சு. அடையாளமே இதுதான். எடுத்துட்டேன். போயிட்டு வரோம் மருதமலை. பாய் பாய். பாய் பாய் சார். மணி எடுக்கவா? பாய் பாய் சார். வர முருகா, அப்புறமே வரேன். சரியா? நான் மாதிரி இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.